சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் தலைவர் மனோஜ் சோனி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் உறுப்பினராக சேர்ந்த மனோஜ் சோனி 2023ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி அந்த ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது பதவிக்காலம் 2029ஆம் ஆண்டு நிறைவடைகிறது. இந்த சூழலில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே மனோஜ் சோனி தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் மனோஜ் சோனி யுபிஎஸ்சி உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கு முன் குஜராத்தில் உள்ள 2 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக பணியாற்றினார். குஜராத்தில் உள்ள சுவாமி நாராயணன் பிரிவின் ஒரு அங்கமாக விளங்கும் அனுபம் மிஷன் என்ற அமைப்பில் சேர்ந்து ஆன்மீக சேவையாற்ற அவர் விரும்புவதால் தனது யுபிஎஸ்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது.